இவதாங்க இந்த வீட்டோட செல்லப்பிள்ளை மீனா. பல தடைகளை தாண்டி, பல துக்கங்களை தாண்டி, வருத்தங்களை தாண்டி இந்த வயது வரை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் சுசிலா பாட்டியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். என்னடி மணி அம்மா உன் கண்ணிலே மகி, இது யார் வச்சமை, இது நான் வச்சமை, முன்னாலே போனா பின்னாலே வரேன்னு கட்டப்புல குட்டப்புல கருகமணி பட்டப்புல நாட்டுக்கு சிறந்த புள்ள நான் தான். வேலைக்கு போவேன். பேப்பரில் களை எடுப்போம். பேப்பரில் களை எடுத்துட்டு காலையில் 8 மணிக்கு வேலைக்கு இறங்குனா 4:30க்கு வேலை கரையாறுவோம். 4:30 கரையாறி பிறகு பஸ்ஸில் வருவோம். பஸ்ஸில் வரக்கூடியதையும் அப்படி வீட்டில் வருவோம். வீட்டில் வந்துட்டு அடுத்தது பின்ன அதை போல் மறுநாளும் அதை போல் போவோம். அப்போ எங்கள் அம்மா தான் எங்களை கூடவே கூட்டிகிட்டு போவோம். போய் வேலையும் போயிட்டு அந்த சம்பளம் என்னன்னா 80 பைசா சம்பளம் தருவாங்க. எங்களுக்கு 80 பைசா சம்பளம், பெரிய ஆளுகளுக்கு எங்கள் அம்மைக்கு எல்லாம் ₹1.20 சம்பளம். அந்த வேலைக்கு போச்சுல அதே வாங்கிட்டு போவோம். போயிட்டு கடைசியில் பிறகு என்ன கல்யாணத்துக்கு ரெடி ஆனது பிறகு, கல்யாணம் ஆனது பிறகு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு அந்த 16 நாள் லீவ் போட்டாதில் லீவ் போட்டுட்டு கல்யாணம் கழிஞ்ச பிறகு இந்த வீட்டில் போவாண்டான்னு வீட்டுக்காரர் உடையில. அது அவருக்கு மச்சினாரி சொல்லி இனி வேலைக்கு விடாண்டான்னு சொல்லி உடையில. அப்புறம் இந்த வீட்டில் கஷ்டமாக இருந்தவுடனே அவருக்கு மச்சினாரு தான் பின்ன வந்து சொல்லியாரு, நீ அவ்வளோ வேலைக்கு விட்டால் கொள்ளலாம், வீட்டில் கஷ்டமாக இல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி பிறகு வேலைக்கு போனேன். பிறகு ரப்பர் ஃபேக்ட்ரிக்கு தான் வேலைக்கு போனேன். பால்பறை எங்கள் அணியன்னா பெருஞ்சாணிக்கு வேலைக்கு போகிறேன். நல்லப்போம். அப்போ நீங்கள் எப்படி போனதுன்னு என்கிட்ட அவங்க கொஸ்டின் கேட்டாங்க. அடி கேஸில் போனதா, சண்டை கேஸில் போனதா, எப்படியாகும் நீங்கள் வேலைக்கு அந்த வேலைக்கு போகாத இருந்தேன் அப்படின்னு. அது நான் வேலைக்கு போகாதது கல்யாணம் ஆகி புறம் வீட்டுக்காரரு விடாததான் நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னேன். சொன்னதில் சரின்னு சொல்லி எனக்கு அங்கே வேலை தந்தாங்க. அங்கே வேலை தந்துட்டு இருந்தாதில் பிறகு பின்ன இடங்க மாற்றி விட்டாங்க. இடம் மாற்றி விட்டாதில்லைன்னா அங்கே போதையாறு வைப்பாங்க. போதையாறு, அயலாறு, சித்தாறு இப்படி அங்கே எல்லாம் போனேன். போயிட்டு அடுத்தது பின்ன கீரிப்பாறைக்கு தான் ரப்பர் ஃபேக்ட்ரிக்கு பெருஞ்சாணியிலேருந்து கீரிப்பாறைக்கு வரேன். பின்ன கீரிப்பாறையிலேருந்து தான் பிறகு எல்லாம் மட்டும் மொத்தம் 35 வருஷம் கல்யாணத்துக்கு பிறகு வேலை பார்த்தது. வேலை பார்த்து 35 வருஷம் கழிச்சதும் ரிட்டையர்ட் ஆச்சு. 60ல் ரிட்டையர்டு. அது வரை வேலை பார்த்தேன். அப்படி கல்யாணத்துக்கு பிறகு 35 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப நம்ம கட்டு போச்சே, சென்ன கேடு, சென்ன விட்ட மன கேடு. நான் மட்டும் பில்லுகள்லாம் போவோம். பில்லுகள் என்ன மாடு நிற்கிறதுனால அவர் ஒத்தை போகிறது கூட சப்போர்ட்டுக்கு போய் 2 பேருமா பில்லு அரைச்சிட்டு வரும். சைக்கிளை தள்ளி கொடுக்குறது அவர் உருட்டிகிட்டு வருவார் சைக்கிளை. அப்படி சைக்கிளில் வச்சு கொண்டு வரோம். அங்கே பேர் கிளம்பி முண்டாவளம் அங்கே பூங்கோடு இப்படி எல்லாம் போவோம். பில்லுக்கு போய் பில்லு அறுத்துட்டு வருவோம். வரக்கூடிய நேரத்தில் இங்கே கார்மெல் கிட்டா போவோம். மணலி கரைக்கு அங்கே அந்த குளத்துக்கிட்ட எல்லாம் போவோம். போய் பில்லுகள்லாம் போயிட்டு மணக்காலம் சைடு, சித்திரங்கோடு, அங்கே வலியாத்து மோகம் அங்கே எல்லாம் போவோம். பில்லுக்கு போய் எடுத்து பில்லு பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வரோம். பிறகு இவர் போனது பிறகு மாடு போச்சு. பிறகு பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்கள் பில்லுக்கு போவான்டாம், நீங்கள் ஒன்றும் போண்டாம், இனி மாடு வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி சொன்னாலும் பின்ன நம்ம இப்படி உடம்பாசையாக இருந்தால் நமக்கு உடம்புக்கு சீனம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு பைக்கடாரியை வாங்கி விட்டு அப்படி போயிட்டு இருக்கிறதுல இப்போ எனக்கு பேரன் கூட வருவான். பேரன் கூட வந்து சப்போர்ட் செய்துட்டு தான் காலையில் காலேஜுக்கு போகிறது. முன்னே 2 பேருமா போய் பில்லு அறுத்துட்டு வரும். வந்தது பிறகு அவன் காலேஜுக்கு போவான். அப்படி நடந்துட்டு இப்போ பின்ன உடம்பு ஒன்றும் முடியலை என்னாலும் பின்ன அவனுக்கு அப்படினால அப்படி போயிட்டுது. அவன் தான் மாறுது. அவனுக்கு இதனால தான் எல்லாம் கொண்டு அப்படி நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது.
பழக்கம் பேசி எடுத்து அது என்னதும் முட்டாயி எல்லாம் பறக்கி எடுத்து தரோம். தின்னுட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தில் அவிய ஆடுகளையும் பார்த்து எடுத்து அவிய கதை அடித்து அதை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்குது. அப்படி நேரம் போக வேண்டியா அப்படின்னு அதோட முகத்தை பார்த்து அப்படி போகும். இல்லைன்னா பெரிய வேதனையாட்டு தான் இருக்கும். நினச்சி வேதனை உண்டாகிட்டே இருக்கும். இது பின்ன அப்படி இல்லை, பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கிட்ட பேசி எடுத்து அப்படி அதில் நேரம் போகும். பின்ன அதோட பார்த்தோம் எடுத்தோம் சாப்பாடும் எல்லாம் மட்டும் அப்படி போயிட்டு இருக்கு. இல்லைன்னா இங்கே கஷ்டமாக தான் இருக்கும். இருப்பவன் மறந்ததும் மறந்தவன் தேடுவதும் தன்னுடைய தாத்தா பாட்டி நண்பன் மட்டும்தாங்க. இந்த காணொலியை கண்ட பின்பாவது நண்பர்களே, உங்களுடைய தாத்தா பாட்டியுடன் உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு அவர்களுடன் கதை மற்றும் உறவாடி மகிழ்ந்து வாழுங்கள். நன்றி.